ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நதியாஸ் ஃபேஷன். நான் மகேஷ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸு பேக் மட்டும் கட் பண்ணி தச்சு காட்ட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ பேக்லாம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் நான். இப்போ பேக் நெக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக் நெக் எவ்வளோ, ஷோல்டர்லேருந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக் ஷேப்பு அழகாக வரைஞ்சிக்கோங்க. கீழே 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நெக் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. லைட்டாக அவுட்டில் வந்தது போனால் கரெக்டாக இருக்கும் ஷேப்புக்கு. ஏன்னா அங்கே தான் பேட்டர்ன் வரப்போகுது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கட் பண்ணிக்கணும். இப்போது ஸ்டிஃபுக்காக ஒரு பேஸ்டிங் எடுத்துக்கிறேன், கேன்வாஸு. இது பேப்பரில் வரும், பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த கேன்வாஸில் அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணி லீஃப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது லைனிங்கில் அந்த சென்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி அங்கேருந்து அப்படியே மேலே கட் போட்டுருங்க. அந்த நாச் இருக்குல்ல, நாச் கிட்ட எடுத்துகிட்டு வந்து அந்த ஷேப் மார்க் பண்ணிக்கணும். அப்படியே கீழே மார்க் பண்ணிக்கிறேன். கீழே அந்த ஷேப் நெக் ஷேப் இருக்குல்ல ப்ளவுஸில், அந்த ஷேப்பை மார்க் பண்ணிக்கிறேன். 3/4 இன்ச்சு கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சு கேப் இருந்தால் போதும், விட்டு அப்படியே கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா மார்க் தெரியுதா? அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். ஒரு நாச் ஒன்று. இது ஃப்ரண்ட்டு பேக் எதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணுறது, அதாவது சென்டர் பாயிண்ட்டு. இது வந்து சைடு பேக்குன்னு சொல்லுவோம். அங்கே ஒரு நாச் மட்டும் போட்டு அடையாளத்துக்காக, இல்லைனாக்கா நம்ம மாறிடும் அந்த ஷேப். 2 பக்கமும் ஷேப் ஈவனாக இருக்கும். அதனால் இப்போது அதை வந்து ஒரு லைனிங் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கணும். அயன் பாக்ஸ் வச்சு ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதை வந்து தனியாக கட் பண்ணிடணும். இப்போ வந்து டபுள் லேயர் வேணும், அதனால் டபுள் லேயர் எடுத்துருக்கேன் நான். 2 வச்சு அப்படியே கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரிஜினல் கிளாத்தில் அதுலேயே வந்து கட் பண்ணிக்கணும். ஸ்கொயராக வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கொயரில் ஒரு 6-7 பீஸ் வெட்டி வச்சுக்கணும். இந்த மாதிரி இதுதான் வந்து நம்ம சமோசா மாதிரி சென்டரில் வந்து வைக்க போகிறோம். அதனால் ஸ்கொயராக கட் பண்ணிட்டுங்க. ஒரு 6-7 பீஸ் போதும், கரெக்டாக இருக்கும். அதேமாரி வேறு கான்ட்ராஸ்ட்டாக ஏதாவது சாரியில் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம்.
அப்போ தான் தெரியும் நம்ம வேறு நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது. நான் வந்து saree ஃபேப்ரிக்லேருந்து அதே மாதிரி ஒரு 6-7 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த saree ஃபேப்ரிக். இது வந்து நம்ம பைப்பிங்க்கு போட போகிற கிளாத். இது டிஷ்யூ, இது கோல்ட் டிஷ்யூ. இப்போ வந்து லைனிங் மேலே வந்து ஒரிஜினல் கிளாத்தை வச்சு அந்த பேஸ்டிங் ஒட்டியிருக்கோம்ல அதில் வச்சு அட்டாச் பண்ணணும். இது மாதிரி 2 பீஸையும் அட்டாச் பண்ணிக்கணும். அடியில் வந்து பாபினில் வந்து 3 த்ரெட்டில் வந்து நான் சுற்றி வச்சுருக்கேன். நீங்கள் மேலே கூட வேணால் போட்டுக்கலாம். அதில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தெரியும். இந்த எல்லோ கலர் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா தெரியுதா? அது மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸ் ஃபுல்லாகவே போட்டுக்கணும், கரெக்டாக கேப் விட்டு. பாபினில் மட்டுமே 3 நூல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து திக்காக தெரியுது. சிங்கிள் நூல் போட்டால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் லைன்ஸ் அப்படியே மாற்றி போடணும். மாற்றி போட்டால் உங்களுக்கு வந்து செக்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் முடிஞ்சிச்சு, ஃபுல்லாக செக்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்றுத்தையும் அதே மாதிரி தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 சைட்லேயும் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் இந்த கோல்டு துணியில். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு த்ரெட் பைப்பிங் கொடுப்போம்.
இப்போ வந்து பைப்பிங் வந்து கரெக்டான சைடில் கொடுக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பார்த்தீங்களா, நாச் போட்டோமே ஃப்ரண்ட்டு பேக்குன்னு, அந்த இடத்துல வந்து கரெக்டாக பார்த்து அந்த ஃப்ரண்ட் சைடில் பைப்பிங் வைக்கிறேன். இப்போது இதுக்கு வைக்கிற மாதிரி அந்த இன்னொரு பீஸ்க்கும் பைப்பிங் வச்சுக்கணும். இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு வெட்டினோம்ல டபுள் லைனிங், 2 லைனிங், அது வந்து இப்போ மேலே வச்சு அப்படியே தச்சு திருப்ப வேண்டியது தான். எந்த பக்கம் பைப்பிங் வச்சோமோ அந்த இடத்துல வச்சு அப்படியே தச்சு திருப்பிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பீஸையும் தச்சு திருப்பிக்கணும். இப்போது தச்சோடனே இந்த மாதிரி நாச் போட்டுக்கணும். அர்க்காத் மாதிரி போட்டிங்கனாக்கா ஒரு 4-5 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு திரும்பும்போது அழகாக திரும்பும். உங்களுக்கு எந்த மேடும் இருக்காது, மேடு மாதிரி இருக்காது, க்ளீனாக இருக்கும். இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு அதே மாதிரி அப்படி வச்சு ஒரு அயனிங் பண்ணிட்டீங்கன்னாக்கா பக்காவாக இருக்கும். அயன் பண்ணாக்கா ப்ரெஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணோம்ல, அது கூட வந்து இன்னொரு பீஸ் வந்து லென்த்தாக ஒரு 6 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது சமோசா மாதிரி மடிச்சிக்கணும். மடிச்சுட்டு இது போடுறது வந்து டம்மி தையல் தான் போடுறோம், அப்புறமா பிரிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட் கலரு எல்லோ வர மாதிரி ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே கீழே லேயர் மாதிரி வச்சுக்கணும். நம்ம இப்போ போடுற தையல் வந்து அப்புறமா பிரிச்சுக்கலாம். அப்படியே ஒன்று மேலே ஒன்று, 1 by 1 லேயராக அப்படியே அடிக்கிட்டே வரணும். இப்போ வந்து அந்த லீஃப் பீஸை கரெக்டாக அந்த சமோசா மேலே வச்சு அப்படியே வச்சு ஒரு பேட்ச் பண்ணிட்டோம். அதேமாரி அந்த பக்கமும் அந்த இன்னொரு பீஸ் வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் வச்சு நான் இப்போ பேட்ச் பண்ணுறேன். வந்து அப்படியே அது மேலே வச்சு அந்த ப்ளவுஸ்க்கு ஒரு பைப்பிங் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு கரெக்டாக அளவு பார்த்துட்டு 8 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதேமாதிரி அந்த சைடு வந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி, இல்லைனாக்கா நீங்கள் பின் போட்டு கூட பண்ணிக்கலாம்.
அப்படியே ஹோல்ட் பண்ணி கையில் அப்படியே தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வேலை முடிஞ்சிச்சு பேக்கில். இப்போ வந்து பேக் பால்சன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து 2 பக்கம் டாட் போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு. டாட் போட்டால் தான் அந்த லுக்கே வரும். இந்த பேட்டர்ன் பண்ணணும், அதனால் டாட் போட்டுட்டேன். டாட் போட்டு அதுக்கப்புறம் பேக் பால்சன் பண்ணுறேன் கீழே. ஃபால்சன் பண்ணியாச்சு. இப்போ பேக் ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஓவர்லாக் மட்டும் பண்ணணும், இந்த பிசுறு மட்டும் மறைக்கிறதுக்கு. சேம் கலர் த்ரெட்டில் போட்டிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.